நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. உங்கள் சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதாவது 2023 கடைசி பகுதி சனி நிவர்த்தி ஆனார், வக்ர நிவர்த்தி ஆனார். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் 1ஆம் தேதியெல்லாம் குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. உங்கள் ராசிக்கு வந்து குரு ஆகாத கிரகம் தான். எப்போவுமே சுக்கிரனுக்கும் குருக்கு ஆகாது, குருக்கு சுக்கிரனுக்கு ஆகாது. குருனா தேவகுரு, சுக்கிரனுக்கு வந்து அசுரகுருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் கூட அவர் இயற்கை சுபகிரகம். உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி, அவர் 7ஆம் இடத்தில் இருக்கார், வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ இனிமேல் குருவோட பார்வை தெளிவாக இருக்கும். உங்களை ஒரு சிறப்பான ஒரு பார்வையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இனிமேல் உங்களுக்கு 5, 7, 9ஆம் பார்வையாக குருவோட பார்வை இருக்குது. நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 1.5-2 வருஷமாகவே துலாம் ராசிக்காரங்க எவ்வளோ போராடி பார்த்துட்டீங்க, வாழ்க்கையில் அடி விழுந்துருச்சு, எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஏன்னா ராசி மேலே கேது இருந்து, 7ஆம் இடத்துல ராகு இருந்து, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்தது, கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்க அவங்க பிரச்சனை வந்தது, நண்பர்களுக்கு பிரச்சனை வந்தது, மன அழுத்தத்தில் இருந்தீங்க, மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க. இப்போ கேது உங்களை விட்டு விலகிட்டார். அந்த கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்கார், ராகு 6ல் இருக்கார். இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்புங்க. 7ஆம் இடத்துல குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பாருங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகலைங்க சார், ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம், வரன் பார்த்துட்ருக்கோம், எந்த ஒரு ஜாதகமும் செட் ஆகலை, நல்ல வரணும் எங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து பாருங்கள் நல்ல வரணும் உங்களுக்கு தேடி வரும். அந்த குரு உங்கள் ராசிக்கு எங்கே பார்க்குறாரு? ஒரு ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை சிம்ம ராசி பார்க்குறாருங்க. அப்போ லாபங்கள் கிடைக்கும். 1.5-2 வருஷமாகவே மன அழுத்தத்தில் இருந்தவங்க, பணம் இல்லாமல் இருந்தவங்க, முடங்கி கிடந்தவங்க, வேலை தொழில் விஷயம், வியாபாரம், விவசாயம், அதில் ஏதோ ஒன்று நீங்கள் முடங்கி இருப்பீங்க. இந்த மாதிரி முடங்கி கிடந்தவங்களுக்கு இந்த ஜனவரியிலேருந்து பாருங்கள் வருமானம் வரக்கூடிய மாதமாக இருக்கும், லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஏன்னா 11 குரு பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரன் சகோதரியோட ஆதரவு கிடைக்கும். அண்ணனோ இல்லை அக்காவோட உதவிகள் கிடைக்கும். 2ஆம் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க. உங்களுக்கு தொழிலில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். வெற்றி தான். இனி உங்களுக்கு தோல்வி மேலே தோல்வி சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு இனி வெற்றி மட்டுமே தான் பார்க்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு குரு யார்? 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி. அவர் அந்த பாருங்கள் 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு இருக்குது, 6ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலோ இல்லை இந்த 6-8 கனெக்ஷன் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பாருங்கள் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த விபரீத ராஜயோகத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துக்கு வருவார். எப்போ வருவார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மே மாதம் ஸ்டார்டிங்லலாம் 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இப்போ இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு அடித்தளமாக இருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த ஒரு 4 மாதமாக நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஓரளவுக்கு நல்லா போகும். குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். மே மாதம் பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ இந்த மே மாதம் வந்து பாருங்கள் 5ஆம் இடத்துக்கு வரனால விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் ஒரு ஆரம்ப பகுதி தான். ஆரம்பத்திலே ஒரு சில அடித்தளமாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் ஸ்டார்டிங்காக இருக்கிறனால குரு பயிற்சியிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இது ஆரம்ப பகுதிங்கிறனால ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணமாகாமல் இருந்துச்சா திருமணம் நடக்கும். கூட்டுத்தொழிலில் பிரிஞ்சிருந்தீங்களா, நண்பர்கள் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்களா, ஒன்று சேருவீங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, முக்கியமாக சொல்லணுன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை செஞ்சுட்டு தொழில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனாலே பிரச்சனை, ஒரு மனசங்கடம், ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ கிடையாது. ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் கணவன் மனைவி வந்து பாருங்கள் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விலகிடும், நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஏன்னா 7ல் குரு வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ திருமண முயற்சி சக்ஸஸ் ஆயிரும். திருமணம் ஆனவங்களுக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகிடும். கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் புதுசாக கூட்டுத்தொழில் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாமே இந்த 7ஆம் இடத்துல குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருந்து அந்த குருவே வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ தன்னம்பிக்கை கொடுக்குறாரு, தைரியத்தை கொடுப்பாரு, விடாமுயற்சி ஏற்படுத்தி கொடுத்துருவார், ஒரு சப்போர்ட் பண்ணிடுவார் குரு உங்களுக்கு. 5ஆம் இடத்துல இருக்க சனி வேறு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. அந்த சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருந்தாலும் அது பெருசாக பாதிப்பு இருக்காது. புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். 6ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா கடன் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுப்பார், கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஜனவரியிலேருந்து பாருங்கள் இந்த துலாம் ராசியோட நேயர்களோட வாழ்க்கை மாறும். குருவும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். 6ஆம் இடத்துலையும் உங்களுக்கு ராகு இருக்கார். அந்த ராகுவே குரு போல் செயல்படுவார். அந்த ராகு குரு மாதிரி வேலை செய்வார். 12ஆம் இடத்துல இருக்க கேது வந்து பார்த்திங்கன்னா புதனை போல் வேலை செய்வார். அப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு
கடன் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். உடம்புல பிரச்சனை இருந்தது பார்த்திங்களா, வியாதி இருந்ததில்ல, அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகும், கம்மியாகும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்க, வில்லங்க பிரச்சனை, சொத்து பிரச்சனை, சொந்தக்காரங்களால பிரச்சனை, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, சொத்துங்களை ஏமாற்றிட்டாங்க சார், ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், உங்களுக்கு அதிலேருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு சாதகமாயிரும், அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடங்கிறது வேலையை குறிக்கிற இடங்க. அந்த 6ல் ராகு இருந்துச்சுனாலே அந்த காலகட்டங்களில் பாருங்கள் வெளியூரில் போய் வேலை பார்க்கலாம், ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், இருக்கிற வேலையில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போய் சேருவீங்க, நல்ல வேலையாக இருக்கும். இதெல்லாமே இந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்போது நோய் நொடி தீரப்போகுது, வியாதி விலக போகுது, கடன் தொலை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது, எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நிறைவேறும், நினச்சதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு, இதெல்லாமே நடக்குங்க. அந்த 7ஆம் இடத்தில் இருக்க குரு பகவான் திருமண பாக்கியத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 7ல் குரு வந்துருந்து உங்களுக்கு வக்ரமும் நிவர்த்தி ஆகிட்டார். அப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு சில பேருக்கு நிச்சயமாக இல்லை கல்யாணம் ஆயிரும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே துலாம் ராசி நேயர்கள் நிச்சயம் பண்ணுவீங்க, இல்லைன்னா கல்யாணமே பண்ணிடுவீங்க. இது நடக்குங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த வாழ்க்கை அமைஞ்சிரும். 2ஆம் திருமணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும், நிறைய லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களால லாபங்கள் பெறுகிறத உங்களால் பார்க்க முடியும். விரயங்கள் கொஞ்சம் கம்மியாகுங்க. போன வருஷமெல்லாம் கையில் காசே இல்லை, உங்களுக்கு பணமே இல்லை, ஒரு பொருள் வாங்கணுன்னா பணம் இல்லை, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு பணம் இல்லை, வெளியே போகணுன்னாலே பணம் இல்லை உங்களுக்கு, ஒரு ட்ராவல் பண்ணணும், இந்த ஊருக்கு போனால் அந்த ஊருக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் கையில் பணம் இல்லை. இப்போ பாருங்கள், வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும், விரயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதேமாதிரி அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணத்தை 12ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். வெளிநாடு போகணுன்னு ஆசையாக இருக்குங்க சார், ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், வேலைக்காக தொழில் விஷயமாக ட்ரை பண்ணுறோம், இல்லை நாங்கள் நெருக்கமான உறவினர்களை பார்க்க போகலான்ட்டு இருக்கோம். ஒரு சில பேர் ஹஸ்பண்ட் நோய் பிரிஞ்சிருக்காங்க, உள்நாட்டில் ஒருத்தர் வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்காங்க, ஏதோ முயற்சி பண்ணுறீங்க, உங்களுக்கு வீசா கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒன்று தடங்களாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டங்களில் இந்த ஜனவரி மாதத்தில் பாருங்கள், ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், வீசா கிடைச்சிடும், ஒரு சில பேருக்கு பிஆர் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அந்த நாட்டோட குடியுரிமை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்க கேது ஏற்படுத்தி கொடுத்துருவார். அப்போ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேலை கிடச்சிரும். 4ஆம் அதிபதி சனி 5ல் இருக்கார், நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6ல் ராகு இருக்கார், நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். 7ல் குரு இருக்கார், அந்த திருமணத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலகும். 12ஆம் இடத்துல கேது இருக்கார், வெளிநாட்டு பிரயாணம், வெளிதேச பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். படிக்கிறதுக்காக போகிறீங்க, நடக்கலை, சொந்த தொழில் வியாபாரம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க, நடக்கலை, இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். சரிங்களா? அந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியானனால நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அது இந்த மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள், மே மாதம் ஆரம்ப பகுதியிலிருந்து பாருங்கள், திடீர் ராஜயோகமாக, விபரீத ராஜயோகமாக உங்கள் வாழ்க்கை மாறும். விபரீத ராஜயோக வாழ்க்கை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சடனாக திடீர்னு ஒருத்தர் இப்போ கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க, திடீர்னு ஒருத்தர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, திடீர்னு ஒரு சொந்த தொழிலில் ஜெயிச்சிட்டாங்க, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம், டவுனாக இருந்தவங்களாம் நல்லா டாப்பில் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே ஏணி பிடிக்கட்ட மாதிரி அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த முன்னேற்றம், அந்த வெற்றி பாதை இதெல்லாமே இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு இருக்குது. இது ஆரம்ப பகுதிங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்லே உங்களுக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடந்து இந்த குரு பயிற்சி வந்ததுலேருந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த 4 மாதத்துலேயே நல்லது நடக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, நல்ல குரு பயிற்சி. ராகுக்கே தான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இருந்தார். ராகுக்கே தான் உங்களுக்கு திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொந்த தொழில் பிரச்சனை, மன அழுத்தம், மன ரீதியான பாதிப்பு, ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ரொம்ப 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 கஷ்டப்பட்டீங்க துலாம் ராசி நேயர்கள். இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ராகுக்கேது உங்களுக்கு விட்டு விலகிட்டார். அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023, அக்டோபர் மாதம் 30, 2023 உங்களுக்கு ராகுக்கேது பயிற்சி நடந்துருச்சு. அந்த ராகுக்கேது பயிற்சி உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பில் தான் இருக்காங்க. அதனால் துலாம் ராசிக்காரங்களோட வாழ்க்கை இனி வந்து இருட்டுக்குள்ளே இருக்காது. வெளிச்சத்தை நோக்கி பிரயாணிக்க போகிறீங்க, வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருட்டில் இருந்து நீங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் தான் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சரிங்களா? வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, வாங்கிடுவீங்க. ஒரு சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும், ஆனால் நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டங்களில் எல்லாமே நடக்கும். சொந்த தொழிலில் அப்படியே அப்கிரேட் ஆக போகிறீங்க. சொந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம், தொழிலை விரிவுபடுத்துறது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு வேலையாட்கள் வந்து சேர்றது, இது எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல வேலையாட்கள் வந்து சேருவாங்க, சொந்த தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேரில் 2-3 கிளைகள் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஒரு சில பேர்லாம் இதெல்லாம் உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு நடக்கும். ஒரு சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, இந்த ஜனவரியிலேருந்து உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதெல்லாம் நடக்குங்க. திடீர் சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால்
பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது, பதில் கிடைக்க போகுது. எவ்வளோ பார்த்துட்டீங்க, எவ்வளோ அனுபவிச்சிட்டிங்க. கடன் தொல்லை, வண்டி வாகனத்தில் பிரச்சனை, ஆக்சிடெண்ட் ஆச்சு, உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தது, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார சிக்கல் இருந்தது, எல்லாமே உங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ பணம் வரும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால பணம், வருமானம் இதெல்லாம் உங்களுக்கு பெறுகிறத பார்க்க முடியும். குரு வக்ர நிவர்த்தி ஆகிருக்காருங்க. சனியும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். ராகுகேது எப்பவுமே வக்ரமான கிரகங்கள் தான், எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் நகருவாங்க. அந்த கிரகமும் உங்களுக்கு 6ஆம் இடம் 12ஆம் இடத்துலேருந்து சாதகமாக இருக்குது. இப்போ இந்த வருட கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இந்த 2024 ஒரு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு இருக்கும். இந்த நியூ இயர், இந்த பிறந்த நியூ இயர்லேருந்து உங்கள் வாழ்க்கை மாறும். சரிங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவீங்க, அப்படியே முன்னேறிட்டு போவீங்க. 2023 பட்ட கஷ்டம் இனி உங்களுக்கு வரவே வராது. நல்ல தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா நீங்கள் துலாம் ராசி நேயர்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிடலாம். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கக்கூடாதுங்க. பாவகிரகங்களோட சேர்ந்த தசாபுத்தி நடந்தால் தான் ஒருத்தர் இருட்டுக்குள்ளே இருப்பாங்க. எவ்வளோ திறமை வச்சுருப்பீங்க, எவ்வளோ டேலண்ட் இருக்கும். திறமை இருந்தும் அறிவு இருந்தும் பயன்படுத்த முடியாது. என்ன காரணம்? ஜாதகத்தில் கிரகங்கள் வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கும். இருட்டான கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இந்த சனி ராகோட காம்பினேஷனில் வந்துருச்சுன்னா அப்படியே மந்தமாக இருப்பாங்க, முன்னேற்றம் இருக்காது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக, பாதகமாக, நன்மையாக, தீமையாக, அதை பார்த்துக்குங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி போயிட்டுருக்கும். சரிங்களா? நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து உங்களை என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு? புத்தி, தசாநாதனும் புத்திநாதன் யார், அதை பாருங்கள். அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சிடும். ஜாதகத்தை பார்த்தாலே இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும்னு நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு, உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.